ஹலோ மக்களே, இன்னைக்கு மோனா டாக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னைக்கு போயிட்டுருக்கிற வேகமான உலகத்தில் ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது ஒரு டேலண்ட்டாக பார்க்குறோம், ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, ஹியூமனோட பிரெயின் ஒரே டைமில் பல வேலைகளை செய்யவே முடியாதான். அதாவது மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணவே முடியாதான். நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மின்னல் வேகத்தில் தாவுற அந்த ஸ்விட்ச் மெத்தட் தாங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னா, ஃபோன் பேசிக்கிட்டே லேப்டாப்பில் வேலை செய்கிறது, சாப்பிட்டுட்டு வீடியோ பார்க்குறது, படிக்கிறப்போ இல்லைன்னா ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் ஃபோன் வச்சுட்டு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்க்குறது, அந்த ஒரு மெசேஜ் பார்க்குற அந்த 5 செகண்டு நம்மளோட பிரெயின் ஸ்பீட் 40% குறையுதாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரதுக்கு 20 நிமிஷம் ஆகுதாங்க. மட்டும் இல்லாமல் இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால அதோட ஐக்யூ இன்டெலிஜென்ட் கொஷன், அதாவது அறிவுத்திறன் 10 பாயிண்ட் குறையுமாங்க. அப்புறம் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால நம்மளோட சிந்தனை திறன், திங்கிங் பவர் இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஞாபக மறதிலாம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறது தாங்க கரெக்டு. நம்ம 4-5 டார்கெட் வச்சு சீக்கிரம் முடிக்கணும்னு ஒரு வேலையோட மிச்சத்தையும் அடுத்த ஒரு வேலைக்குள்ளே கொண்டு போய்க்கிடுவோம். இதனால பழைய வேலையும் உருப்படியாக இருக்காது, புதிய வேலையும் புரியாது. கடைசியில் எல்லாமே தப்பாக தான் பண்ணிடுவோம். இதனால நமக்கு டைம் தாங்க வேஸ்ட்டு. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் டார்கெட்டை வச்சு ஃபுல் மூளையை யூஸ் பண்ணி அந்த ஒரு வேலைக்கு மட்டும் கொடுத்து பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. கடைசியாக நான் என்ன சொல்லிக்க வரேன்னா, 10 வேலையை அரைகுறையாக பண்ணுறதை விட ஒரு வேலையை நச்சுன்னு பண்ணுறது தாங்க கெத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.